எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி. So welcome to the session of SAMARAN NEET NEET Batch கான third botany session இன்னைக்கு. So இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு படிக்க போறது வெரி பேசிக். இங்க கொடுத்திருக்க செல் ஆர்கனல் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க உங்களோட டெம்ப்ளேட்ல. ஏன்னா பட் செல் ஆர்கனல் நம்ம படிக்கலாம். அது போக நம்ம பேலன்ஸ் லாஸ்ட் லெக்சர்ல மிஸ் ஆன பேலன்ஸ் டாபிக்ஸ். வணக்கம் வணக்கம் லத்திகா. குட் ஈவினிங் கோனன். குட் ஈவினிங். ஹாய் ஹாய் ஹலோ லத்திகா. ஃபைசல் ஏரோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஷா. வெரி குட் ஈவினிங். எஸ் குட் ஈவினிங் சிந்தனஸ்ரீ. குட் ஈவினிங் சாஹிதா. வெரி குட் ஈவினிங். எஸ் எஸ் ஹலோ ஹலோ சுஜி. ஹாய், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ இன்னைக்கு மறுபடியும் டெய்லி நம்ம மீட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ டெய்லி நம்ம மீட் பண்ண போகிறோம் அண்ட் டெய்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு நான் போட்டிருக்கிற ஸ்லைடு என்னோட இது வரைக்கும் போட்ட ஸ்லைட்லேயே ஃபேவரட் ஸ்லைட். குட் ஈவினிங் சுஜி. வெரி குட் ஈவினிங். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பாருங்க. ஆனால் என்ன ஒரே பிரச்சனை என்னன்னா, இங்கே நான் போட்டிருக்கிற அனிமேஷன் ஒர்க் ஆகாது. அதுதான் ஒரே பிரச்சனை. ஹாய் அருள்மொழி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சரி. குட் ஈவினிங் சேஷிகா. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ வீக்கெண்ட். சார் நேற்று ஹோம்ஒர்க் வரல. எஸ், நேற்று ஹோம்ஒர்க் ஏன் வரல அப்படின்னா, நம்ம இனி ஃபைலம் முடிக்கவே இல்லை இல்லையா? ஃபைலம் நம்ம ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முடிக்க முடியல. ஸோ அதனால நம்ம அதில் கொஷின்ஸ் நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 கொஷின் 10 கொஷின் கொடுக்கறதுல ஒரு யூஸும் கிடையாது இல்லையா? அதனால தான் நேற்று ஹோம்ஒர்க் கொடுக்கல. இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கும் அண்ட் அந்த பேலன்ஸ் நாளைக்கு நம்ம முடிப்போம்ல ஆர் ஃபைலம்ஸ். ஸோ நாளைக்கும் ஹோம்ஒர்க் இருக்கும் இல்லையா? எஸ் எஸ் ஐ எம் ஃபைன் டுடே. ஐ எம் ஃபைன். மார்னிங் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருந்தது, பட் நவ் ஐ எம் ஃபைன். எஸ் குட் ஈவினிங் விஷால். வெரி குட் ஈவினிங். எஸ் 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 சரி, ஆல் ரைட். ஸோ ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது இது டெய்லி வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. வரணும், டெய்லி வரணும். பட் ஒரு சில விஷயங்கள்னால வர முடியல இல்லையா? பிகாஸ் டாபிக் கம்மியாக முடிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கண்டென்ட் நம்ம கொடுக்க முடியாது அவ்வளோ கொஸ்டின் இல்லையா? அதனால தான். சரி சலோ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு செஷன்? இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு படிக்க போறது ரொம்ப முக்கியமான. ஹலோ ஹாய். ஹாய். எஸ், இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம படிக்க போறது வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், வாட் இஸ் தட்? லெட் மீ சி. ஓகே, நேத்து நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ல என்ன படிச்சோம்? இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம படிச்சது என்னது? நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா பேசிக் செல்ஸ் பத்தி பார்த்தோம். செல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம் இல்லையா? செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம செல் தியரி பார்த்தோம், ரைட்? செல் தியரி பார்த்தோம். செல் தியரிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அனிமல் செல்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? ப்ரோகாரியோட்ஸ்னா என்ன, ப்ரோகாரியோட்ஸ் அதுனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூகேரியோட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். யூகேரியோட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோகாரியோட்ஸ்ல பாக்டீரியா ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியானா எவ்வளோ டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஹாய் பெலாமி பிளேக். ஹலோ ஹாய். எஸ், ஃப்ளஜெல்லா, சீலியா ஃப்ளஜெல்லா பத்தி பார்த்தோம். ஃபிப்ரி பத்தி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம் இல்லையா? யூகேரியோட்டிக் செல்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அனிமல் செல், பிளான்ட் செல் இருக்கு அப்படிங்கறத நம்ம அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல் இருக்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா நம்ம பிளாஸ்மா மெம்பரேனை ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? டுடேஸ் அஜெண்டா என்னது? டுடேஸ் அஜெண்டா. வாட் இஸ் டுடேஸ் அஜெண்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்
பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேன் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் டீடைல் செகண்ட் நம்ம பார்க்க போறது செல் வால். செல் வால் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். செல் வால் பத்தி பார்க்க போறோம். மூணாவது என்ன பார்க்க போறோம்? டிஃபரன்ஸ் between plants and animal cell அதை நம்ம பார்க்க போறோம். அனிமல் செல் அது நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? செல் ஆர்கனல்ஸ். ஸோ செல் ஆர்கனல்ஸ்ல என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. செல் ஆர்கனல்ஸ்ல நம்ம பார்க்க போறது எண்டோமெம்பரேன் சிஸ்டம். அது போக நம்ம ரைபோசோம்ஸும் சேர்ந்து பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போறது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம், கோல்கி apparatus, அது கூட சேர்ந்து ரைபோசோமும் சேர்ந்து பார்ப்போம் இல்லையா. பிளஸ் ரைபோசோம் இதுவும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஜெண்டா. இதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆல்ரைட் யாஸ், ஹாய் சாரா, ஹாய், எப்படி இருக்கீங்க? எஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், பிளாஸ்டிட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. பிளாஸ்டிட்ஸ், சென்ட்ரோசோம் அதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மைக்ரோடிபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம நாளைக்கு இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் வீக் மண்டே பார்ப்போம் இல்லையா. கமிங் மண்டே பார்ப்போம். சரி, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ரைட். சரி, ஹோம்ஒர்க் நான் கொடுக்கல அதனால இல்லை. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது செல் மெம்பரேன். என்னது? செல் மெம்பரேன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், செல் மெம்பரேன். ஓகே, போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ரெடியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் மெம்பரேன் நம்ம இந்த சாப்டர் இந்த டாபிக் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பண்ணணும், இப்போ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். உங்களோட என்சிஆர்டி எடுத்து வச்சுக்கோங்க. சைட்ல ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. நான் டயக்ராம் வரைய போறேன். டயக்ராம் வரைஞ்சு அதுல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த கண்டென்ட்டை நீங்க நோட் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? அவுட் ஆஃப் என்சிஆர்டி கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தயவு செய்து நோட் புக் எடுத்து எழுதிக்கோங்க. கிளியர்? சோ ஃபாஸ்டா போயிடலாமா? ஹலோ,
ஹலோ ஹலோ கேக்குதா? இப்போ கேக்குதா? எஸ் கேக்குதா? ஹலோ ஹலோ வாய்ஸ் கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட ஆடியோ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிள் ஆடிபிள். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் ரைட். சரி சரி. ஓகே சரி. So so cell membrane is also known as what? Plasma membrane. Cell membrane is also known as plasma membrane, or cell membrane is also known as plasma lemma. Cell membrane is also known as plasma membrane or plasma lemma. Number one. Number two, cell membrane, they are present in both plants and animals. இது எங்க இருக்கும்? பிளான்ட்ஸ்லயும் இருக்கும், அனிமல்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சோ பிளான்ட்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். எஸ் எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ பிளான்ட்ஸ்லயும் இருக்கும், அனிமல்ஸ்லயும் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன் என்ன? மெயின்லி இது என்ன சொல்லுவாங்க? டீலிமிட்டிங் மெம்பரேன். டீலிமிட்டிங் மெம்பரேன், டீலிமிட்டிங் மெம்பரேன் ஆஃப் அனிமல் செல்ஸ். அப்போ பிளான்ட் செல்ஸ்ல என்னது? டீலிமிட்டிங் மெம்பரேன் வந்து செல் வால் இருக்கும். செல் வால் வந்துட்டு அதோட டீலிமிட்டிங் மெம்பரேன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனும் பிரசன்ட் ஆயிருக்கும். பட் செல் வால் அப்படிங்கிறது அங்க அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். சரியா? செல் மெம்பரேன் எங்க இருக்கு? செல் வால் எங்க இருக்கு? அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் ஃபங்க்ஷன் என்ன? இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் it checks the entry and exit of materials like ions, water, minerals and other substances. All right? Yes right. So it checks the movement, entry and exits of materials like ions, water, mineral and other substances. சரி, plasma membrane ஓட structure என்ன? இதுதான் மெயின். இதோடது plasma membrane தான், இதுதான் இதோட மெயின். அது போக பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிளாஸ்மா மெம்பரேன்ல. இது பேசிக், இது ஃபண்டமெண்டல். இது எழுதிட்டீங்கன்னா நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி டீட்டெயிலா படிக்க ஆரம்பிச்சிடலாம். எழுதிட்டீங்களா? ஏன்னா இது நான் அழிக்க போறேன். எஸ், எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எஸ். சரி, now all right. சரி, உங்களுக்கு நோட்ஸ்ல இது இருக்கும். டோன்ட் வரி, நோட்ஸ்ல இது இருக்கும். இந்த ஸ்லைடு கண்டிப்பா நோட்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தட் ஸ்லைட். சரியா? ஸோ டூ நாட் வரி. ஸோ நோட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இருக்கிறது அத்தனையும் எழுதுறது எல்லாமே வரும். சரியா? சரி. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் இதுதான். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு சில இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன்ல இன்னொரு பாயிண்ட்ஸ் என்னது இருக்கு? பிளாஸ்மா மெம்பரேன் is selectively permeable. Selectively permeable க்கு semi permeable க்கு வித்தியாசம் இருக்கு. selectively permeable க்கு semi permeable க்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. so selectively permeable அப்படினா என்ன? selectively permeable அப்படினா அது வெறும் selected materials மட்டும் தான் உள்ள வர முடியும். selected materials மட்டும் தான் உள்ள வர முடியும். எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ள வராது.
So in the selectively permeable membrane இதுக்கான ரீசன் என்ன? வாட் இஸ் த ரீசன்? ஸோ நான் ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ரீசன்ல த ஸ்ட்ரக்சர் structural composition is different. Structural composition is different. என்ன structural composition இருக்கு? One. So phospholipid bilayer. It is made up of phospholipid bilayer. Phospholipid bilayer. Okay. So நம்மளோட plasma membrane, it is made up of good bad ugly வந்துட்டியா? சரி, very good. Good evening Chitra. Good evening Liviadan. Good evening Mugilan. Good evening, very good evening. Sorry. So it is made up of what? Phospholipid bilayer. Seriya, number 1. It is made up of phospholipid bilayer. And rendavathu, it is water soluble. Or we can say plasma membrane complete water soluble illa. So phospholipid bilayer அப்படினா ரெண்டு இருக்கு. இங்க என்ன இருக்கு? Phospholipid bilayer அப்படினா என்னது? two layer. அப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படினா two layer. என்ன two layer? Phospholipid என்னது? Phosphoric acid. So phosphate plus lipid. இங்க இருக்கு. So ஒரு லேயர்ல ஒரு லேயர் இங்க இருக்கு. ஓகே, ஒரு லேயர் இங்க நம்மளுக்கு தெரியுது. இத நான் வேணா ஹைலைட் பண்றேன். சரியா? ஒரு லேயர் நம்மளுக்கு இங்க தெரியுது அப்படினா இது phosphate and இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இதுதான் நம்மளோட என்னடா ஆச்சு? All right. கண்ணா ஒரே நிமிஷம்டா, டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, நான் பார்க்குறேன். ஆல் ரைட், சரி, ஓகே. ஸோ ரைட், என்னங்க? எஸ். ஸோ பாஸ்போலிபிட் பைலேயர். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? இது ஒரு பாஸ்போலிபிட் ஒரு லேயர் இருக்கு. பாஸ்போலிபிட் ஒரு லேயர். இது என்னது? இன்னொரு பாஸ்போலிபிட் லேயர். ஸோ பாஸ்போலிபிட் என்ன இருக்கு? ரெண்டு லேயர்ல இருக்கு. கரெக்டா? பாஸ்போலிபிட் எப்படி இருக்கு? ரெண்டு லேயர்ல இருக்கு. ஸோ பாஸ்போலிபிட் வரும்போது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லேயர். இங்க என்ன இருக்கு? ஹெட் இருக்கு, அதோட டெய்ல் இருக்கு. ஹெட் இருக்கு, அதோட டெய்ல் இருக்கு. ஓகே. ஸோ நம்பர் 1, இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர். நம்பர் 2, அந்த பாஸ்போலிபிட் பைலேயர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? பாஸ்போலிபிட் பைலேயர் அரேஞ்ச் ஆயிருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா,
ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும் அண்ட் அதோட டெயில் இருக்கும். டெயில் இது என்னது, பாஸ்பேட். இது என்னது, பாஸ்பேட். பாஸ்பேட் அண்ட் கீழே இருக்கிறது என்னது, ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஃபேட்டி ஆசிட் வேணா வேற கலர்ல நான் வரைகிறேன். இது என்னது, ஃபேட்டி ஆசிட். நவ் இது என்னது, ஃபேட்டி ஆசிட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்னது, இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்கும், ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்க்கு அப்புறம் என்ன இருக்கும், இதோட நம்மளோட ஹெட் இருக்கும். கரெக்டா, ஹெட் வேற கலர் போயிருச்சா, சரி, இதோட ஹெட் இருக்கும் இங்க. சோ இது ஒரு லேயர், இது என்னது, இது ஒரு லேயர். சோ ஒரு லேயர், ரெண்டு லேயர், இதே மாதிரி இங்க லைனா அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ இது என்னது, ஃபேட்டி ஆசிட் அண்ட் பாஸ்பேட். எஸ், குட் ஈவினிங் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங். Okay, so fatty acid and lipid layer, I mean phosphate layer. So phospholipid ஒரு layer and phospholipid bilayer. ठीक है, phospholipid one layer and phospholipid bilayer. இதே மாதிரி ரெண்டு phospholipidல அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க மெயின் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னது, இந்த phospholipid இருக்கிற இந்த ரீஜன்ல நம்மளோட அவுட்டர், தட் இஸ் லெட்ஸ் சே இந்த phosphate, இது என்னது, they are water lover. Or we can say இது வந்து நம்ம வாட்டர் லவர் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வாட்டர் லவர்னா வாட்டர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது என்னது, ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். செகண்ட் நம்மளோட ஃபேட்டி ஆசிட், இது என்னது, இது ஹைட்ரோஃபோபிக். இது என்னது, ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபோபிக்னா water insoluble. So water soluble and water insoluble, or we can say water friendly and water non friendly. So இது water hater or hydrophilic in nature. So வெளியில எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, சோ ரெண்டு சைடும் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒன்னு, இந்த சைடு ஒன்னு எப்படி இருக்கு, இது வாட்டர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சென்டர்ல என்ன இருக்கு, சென்டர்ல வாட்டர் ஹேட்டர் இருக்கா, சென்டர்ல வாட்டர் ஹேட்டர் இருக்கு. So let's say இதுதான் நம்மளோட, சரி இதை நான் அழிச்சிடுறேன். ஓகே, I will erase this. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். So let's say okay, so let's say here what we have, இதுதான் outer intercellular matrix. So inner, okay, intercellular matrix. இது என்னது, intercellular matrix. இது என்னது, extracellular matrix. அப்போ என்ன ஆகும், intracellular matrix and extracellular matrix. Let's say in extracellular matrix இங்க இருக்கா, இது extracellular matrix. இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல இருந்து சப்போஸ் ஒரு சில மெட்டீரியல்ஸ் இங்க இருக்கு, அந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ணணும், உள்ள வரணும். அப்படின்னா எப்படி உள்ள போகும், உள்ள போக முடியாது. ஏன் சொல்லுங்க, சப்போஸ் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு, இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கறத வச்சு டிபெண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இது வந்து புரோட்டீன் மாலிக்யூல், ஓகே, என்ன மாலிக்யூல், protein molecule, insulin or glucose molecule, water soluble molecule or larger molecule. Okay, number 1 என்னது, number 1 நீங்க எழுதி வெச்சுக்கோங்க. number 1 என்னது, இது என்ன மெட்டீரியல், number 1 water soluble, number 1. number 2 என்னது, large molecule. இது என்ன பண்ண முடியாது, if it is water soluble molecule number 1 or if it is large molecule, water soluble molecule இருந்தாலும் large molecule இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. it will not allow. so இது head cross பண்ணிரும், ஆனா tail கிட்ட வந்தோனே இந்த லிப்பிட்ல insoluble. so இதுக்கு மேல இது cross பண்ண முடியாது, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இது cross பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், சென்டர்ல ஸ்டக் ஆயிரும். so this material it will not be able to cross or enter inside. similarly இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல
இதே சேம் water soluble and large molecule. So, okay, water soluble and large molecule இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? It will not allow. So, இங்க pass பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த molecules pass பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு special structure வேணும். நான் சொல்றேன் அத பத்தி. ஆனா at the same time, so large molecule number 1 and water soluble molecule என்ன பண்ண முடியாது? It will not pass through. Number 1. Number 2, suppose here the material is water, okay, lipid soluble. இங்க மெட்டீரியல் எப்படி இருக்கு? லிபிட் soluble and smaller molecule. லிபிட் soluble இருக்கு and smaller molecule இருக்கு. இங்க என்ன இருக்கு? லிபிட் soluble and smaller molecule. அப்ப என்ன ஆகும்? It can easily enter. It can easily cross through the membrane. அதே மாதிரி that water in lipid soluble and small molecule in the side இருக்கு. It can easily cross the membrane. Why? Because it is lipid soluble. ஏனா all lipid soluble molecules can cross head. Lipid soluble molecule எல்லாமே என்ன பண்ணும்? Lipid soluble molecule, it is not aquaporine கிடையாது. No லத்திகா, aquaporine பத்தி இங்க பேச கிடையாது. நார்மலாவே இப்போ aquaporine இல்லைன்னே வெச்சுக்கோங்க, அப்போ கூட suppose if it is lipid soluble, all lipid soluble can cross the phosphate. இத வந்து என்ன பண்ணும்? cross பண்ண முடியும். And lipid soluble lipid obviously cross பண்ண முடியும். So என்ன பண்ணும்? It can easily cross through the membrane. So steroid, lipid soluble molecules, smaller molecules can cross. ஆனா larger molecules, water soluble molecules, protein molecules, it cannot cross through the membrane. புரிஞ்சிருச்சா? அதனால தான் we have hormones, protein hormones, அதோட ரிசெப்டர் மெம்பரேன்லயே இருக்கு. அதோட ரிசெப்டர் உள்ள இல்ல. ஏன்னா அது கிராஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆனா ஸ்டெராய்டு ஹார்மோனோட ரிசெப்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்கும், செல்லுக்குள்ள இருக்கும். ஏன்னா செல் வந்து ஸ்டெராய்டு it can cross the membrane. புரியுறதா? புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சதா? நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, I will explain once again. So do not worry about that. Okay? இது வரைக்கும் புரிஞ்சதா? இது வரைக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சிருச்சா? எஸ். சரி. Now இது கிளியரா எழுதிடலாமா? Number 1, water soluble molecules. Okay, the molecule which can cross molecules which can cross the membrane and molecules which cannot pass through the membrane. என்ன molecule சொல்லுங்க பார்க்கலாம். Come on, first one, molecule which can cross. Number 1, lipid soluble molecules. Oh yes, lipid soluble molecule. Number 2, smaller molecules. Number 3, molecules made of lipid, or we can write steroid. All right, so it can cross. இங்க எது cross பண்ணாது? protein molecules. Number 1. Number 2, water
soluble, water soluble molecules. Number 3, large molecules. All right, இதுக்கு அப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதுனா வேற கலர்ல எழுதுறேன். ஓகே, என்னது? நான் போலார் மாலிக்யூல். அண்ட் இங்க என்ன எழுதலாம்? போலார் மாலிக்யூல்ஸ். ஆல் ரைட், சோ இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் என்னது? டிஃபரன்ஸ். இதுதான் நம்மளோட டிஃபரன்ஸ். ரைட், புரிஞ்சுதா? இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இனி கொஞ்சம் என்ன பண்ண போறோம்? டீடைல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். புரிஞ்சுதா? இது பிளாஸ்மா மெம்பரேன். எஸ், ஹாய் ஹரிஷ். ஹலோ ஹரிஷ், எப்படி இருக்கீங்க? ஆல்ரைட், சரி, எழுதியாச்சா? கமிங் மண்டேல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்ல சார்? எஸ், கமிங் மண்டே கிடையாது, ஜூன் 2 எப்போ? இன்னைக்கு 30 நினைக்கிறேன். இன்னைக்கு 30, நாளைக்கு சாட்டர்டே 31, 1, 2 மண்டேல இருந்தா? சரி, எஸ், மண்டேல இருந்து. ஸோ மண்டேல இருந்து எஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆக போகுது. கிளாஸ் 11க்கு ஸ்டார்ட் ஆகும், அதே டைம்ல கிளாஸ் 12க்கும் ஸ்டார்ட் ஆகும். போத் 11 and 12. 11th ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டிங் வீடியோ வரும் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் லைவ் லெக்சர்ஸ் இருக்கும். சரியா? 11th ஸ்டாண்டர்டுக்கு ரெக்கார்டிங் லெக்சர் வரும் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் லெக்சர்ஸ் வரும். ஸோ ஃப்ரம் மண்டே 11th and 12th ஸ்டார்ட் ஆயிரும். கிளியர்? சரி, நவ் ஆல் ரைட். லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒரு மெம்பரேன் இருக்கு. லெட்ஸ் சே இது என்னது? நம்மளோட ஒரு செல் மெம்பரேன். இது என்னது? நம்மளோட ஒரு செல் மெம்பரேன். ஓகே, ஒரு செல். ரைட்? வை சார் 11th லைவ் வரலாம்ல? நீங்க எப்படி எங்க டவுட்ஸை கேட்போம்? டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் கேட்கறதுக்கு தனி டவுட் செஷன் இருக்கு. டவுட் செஷன்ல நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பேசுறேன். சரியா? டவுட்ஸ் எல்லாமே கேட்க முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லெட்ஸ் சே இது வந்து ஒரு செல். சரியா? ஸோ செல்லுக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு இன்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அண்ட் செல்லுக்கு வெளியில இருக்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ். நவ் இன்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் இட் இஸ் அக்யூவஸ். இட் இஸ் என்னது? அக்யூவஸ். அக்யூவஸ் அப்படின்னா என்னது? அக்யூவஸ் மீன்ஸ் வாட்டர் filled region. இது என்னது? வாட்டர் filled region. இங்கேயும் என்ன இருக்கும்? வாட்டர் filled region. ஸோ ரெண்டுலையுமே என்ன இருக்கும்? வாட்டர் ஃபில்டா இருக்கும். ரெண்டுமே அக்யூவஸ் ரீஜன். அக்யூவஸ் ரீஜன் அப்படின்னா ரெண்டுலையுமே வாட்டர் ஃபில்டா இருக்கும். சரியா? நம்பர் 1. நம்பர் 2, இப்போ பாஸ்போலிபிட் பைலேயர். கரெக்டா? பாஸ்போலிபிட் பைலேயர். ஸோ இந்த மெம்பரேன்ல என்னென்ன இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்சிஆர்டில இல்ல. ஓகே, ஸோ நம்பர் 1 அவுட்டர் லேயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான் இந்த இடத்துல அவுட்டர் அண்ட் இன்னர் வரையலாம். சரியா? ரெண்டு பாஸ்போலிபிட் பைலேயர் தானே. ஸோ இங்க என்ன இருக்கும்? லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஹெட் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஹெட் இருக்கு. ஸோ ஹெட் இருக்கு. ஹெட். ஆல்ரைட், ஹெட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்போ என்ன இருக்கும்? இன்னொரு ஹெட் இருக்குமா? எஸ், இன்னொரு ஹெட் இருக்கும் கீழே. ஸோ ஏன்னா இது வந்து பாஸ்போலிபிட் பைலேயர். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? டெய்ல் இருக்கு. ரைட்? எஸ், டெய்ல் இருக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சு? இங்க பாஸ்போலிபிட் பைலேயர். இது என்னது? பாஸ்போலிபிட் பைலேயர். ஓகே, பாஸ்போலிபிட் பைலேயர். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நான் சின்னதா ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மெட்டீரியல் என்ன பண்ண முடியாது? மெட்டீரியல்
இங்கிருந்து என்ன பண்ண முடியாது, வாட்டர் சால்யூபிள் மெட்டீரியல் உள்ள வர முடியாது, இங்கிருந்து வாட்டர் சால்யூபிள் வெளியில போக முடியாது. அதே மாதிரி தான் என்ன பண்ண முடியாது, இங்கிருந்து சாரி லிபிட் சால்யூபிள் கேன் ஈஸிலி கிராஸ், லிபிட் சால்யூபிள் என்ன பண்ணிடலாம், ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். த ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோபோபிக் டெயில். இதுதான் நம்மளோட மெயின் ரீசன், ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோபோபிக் டெயில். இப்போ நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, ஃபேட்டி ஆசிட், இந்த ஹெட் வந்து பாஸ்பேட், ஓகே, டெயில் வந்து ஃபேட்டி ஆசிட். பிளாஸ்மா மெம்பரேன், ப்ளீஸ் ரிமெம்பர், பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கிற வெளியில இருக்கிற பாஸ்போலிபிட் அண்ட் உள்ள இருக்கிற பாஸ்போலிபிட் ரெண்டுமே வேற வேற பாஸ்போலிபிட், சேம் பாஸ்போலிபிட் கிடையாது, ரெண்டுமே வேற வேற பாஸ்போலிபிட். சோ இதுக்கு பேரு அவுட்டர் லீஃப்லெட், இதுக்கு பேரு அவுட்டர் லீஃப்லெட், அவுட்டர் லீஃப்லெட், அண்ட் இதுக்கு பேரு இன்னர் லீஃப்லெட், இன்னர் லீஃப்லெட். So outer leaflet and inner leaflet, they are what, they are asymmetrical in nature, they are asymmetric, asymmetric அப்படினா they are not same, they are not what, same, ரெண்டுமே சேம் கிடையாது. they are made up of different phospholipid bilayers, they are made up of different phospholipid bilayers. இப்போ என்னென்ன phospholipid bilayers அங்க இருக்கு, என்னென்ன பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கு, எஸ் என்னென்ன பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கு பார்க்கலாமா, என்னென்ன பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கு, எஸ் நம்பர் ஒன் நம்ம கிட்ட இருக்கிறது என்னது, ஸ்பிங்கோமைலின், ஸ்பிங்கோமைலின் பாஸ்போலிபிட் ஸ்பிங்கோமைலின். ஆல்ரைட், பாஸ்போலிபிட் ஸ்பிங்கோமைலின். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பாஸ்போடிடைல் சிரைன், பாஸ்போடிடைல் சிரைன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், சோ இது இப்போ நிறைய இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாமே அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகே, அவ்வளோ. பாஸ்போடிடைல் சிரைன், இது ரெண்டும் என்ன இருக்கும், உள்ள இருக்கிற லீஃப்லெட்ல இருக்கும், உள்ள இருக்கிற லீஃப்லெட் அப்படின்னா இன்னர் லீஃப்லெட், இந்த லீஃப்லெட்ல இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், இந்த மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், ஓகே, இந்த ரெண்டு மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி தான் அவுட்டர் லீஃப்லெட்லயும் வேற மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அதனால தே ஆர் ஏசிமெட்ரி. நம்பர் ஒன், ஓகே. அது போக இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல, சோ அப்போ இந்த புரோட்டீன் மாலிக்யூல்ஸ்ல உள்ள போகாதா, அப்போ குளுக்கோஸ் உள்ள போக முடியாதா, குளுக்கோஸ் என்னது, அது வந்து வாட்டர் சால்யூபிள் மாலிக்யூல், அப்ப அது உள்ள செல்லுக்குள்ள போகலினா எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும், குளுக்கோஸ் உள்ள போகணும்ல, குளுக்கோஸ் உள்ள போகணும், அதுக்கு எனர்ஜி வேணும். அப்போ அந்த குளுக்கோஸ் எப்படி உள்ள போறது, அப்போ அந்த தேவையான அயான்ஸ் எப்படி உள்ள போகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு, புரோட்டீன் இருக்கு மெம்பரேன்ல. மெம்பரேன்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு, a special protein on the membrane. அந்த புரோட்டீனுக்கு பேர் என்ன, அந்த புரோட்டீனுக்கு பேர் தான், சப்போஸ் இது குளுக்கோஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ற மெட்டீரியல் புரோட்டீன் அப்படின்னா இதுக்கு பேரு குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபர் என்னது, GLUT4 அப்படின்னு படிச்சிருப்பீங்க, GLUT4. அதே மாதிரி தான் இந்த சேனல், இது என்னது, குளுக்கோஸ் சேனல். சோ இந்த வழியா என்ன ஆகும், இந்த வழியா குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் உள்ள என்டர் ஆகும். சோ இது குளுக்கோஸ் சேனல். இதே மாதிரி லெட்ஸ் சே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னீங்க என்னது, அக்வாபோரின் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா? எஸ். அப்போ என்ன இருக்கும், இங்க என்ன இருக்கும், வாட்டருக்காகவும் என்ன இருக்கும், ஒரு சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த சேனல் என்னது, அந்த சேனல் தான் அக்வாபோரின் அப்படிங்கிற சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும், ரைட்? சோ அக்வாபோரின் எதுக்காக, வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்டர் அண்ட் எக்ஸிட் பண்றதுக்காக. சோ அக்வாபோரின் பிரசன்ட் ஆயிருக்கும். இது என்னது, திஸ் இஸ் aquaporin. So porine அப்படிங்கிறது small pore which is present on the membrane which helps in the transfer of materials. So இதுதான் aquaporin. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இங்க, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல நம்ம கிட்ட என்ன இருக்கும், இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல நம்ம கிட்ட
ஒரு ரொம்ப முக்கியமான மெட்டீரியல், தட் இஸ் ரிசெப்டர் புரோட்டீன். ஏன்னா எல்லா மாலிக்யூலுமே உள்ள அனுப்ப முடியாது. ஸோ ஒரு சில புரோட்டீன் என்ன இருக்கும், ஆன் த சர்ஃபேஸ் ஒரு சில புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் கால்ட் என்னது, இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ். இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ். இந்த இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும், இந்த இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ்ல ஒரு சில இந்த இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் என்ன இருக்கும், ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். ரிசெப்டர் இங்க தான் என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் வந்து பைண்ட் ஆகும். ஹார்மோன்ஸ் பைண்ட் ஆயிட்டு இதோட இன்ஃபர்மேஷன் உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறது என்னது, இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் 1, நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கிற அவுட்டர் அண்ட் இன்னர் லீஃப்லெட் வேற பிளஸ் இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் தவிர இங்க என்னென்ன இருக்கு வேற. நம்பர் 1, குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபர் சேனல், குளுக்கோஸ் சேனல் இருக்கு. அக்வாபோரின் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் சேனல் இருக்கு. அது போக இன்டெக்ரல் புரோட்டீன் இருக்கு. என்ன இருக்கு, இன்டெக்ரல் புரோட்டீன். அது போக சப்போஸ் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இங்க இருக்கு, சரியா, பிளாஸ்மா மெம்பரேன், லெட்ஸ் சே திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ இது என்னது, லெட்ஸ் சே இது அக்வாபோரின் அப்படின்னு வச்சுக்கலாம், மெட்டீரியல் உள்ள போறதுக்காக அக்வாபோரின். இதே மாதிரி இங்க என்ன இருக்கும், வேற என்ன சேனல் இருக்கும், வேற என்ன மெட்டீரியல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சில proteins which is present either outside, வெளியில இருக்கலாம், வெளியில அட்டாச் ஆயிருக்கலாம், இல்லைன்னா உள்ள அட்டாச் ஆயிருக்கலாம். either வெளியில அட்டாச் ஆயிருக்கும், இல்லைன்னா உள்ள அட்டாச் ஆயிருக்கும். இந்த மாதிரி புரோட்டீன்ஸ்க்கு பேரு என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி புரோட்டீன்ஸ்க்கு பேர் என்ன, இந்த மாதிரி புரோட்டீன்ஸ்க்கு பேர் என்னது, பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ். இதெல்லாம் என்னது, பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ். ஓகே, பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ். அது போக இங்க வேற என்ன இருக்கலாம், அது போக இங்க ஒரு மெட்டீரியல், ஒரு மாலிக்யூல், ஒரு புரோட்டீன் இருக்கும் which is present both externally and internally. ஓகே, உள்ளேயும் பிரசன்ட் ஆயிருக்கும், வெளியிலயும் இருக்கும். ஸோ உள்ள இருந்து வெளியே ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும். இது என்ன பண்ணும், வெளியிலிருந்து மாலிக்யூல்ஸை கேப்சர் பண்ணி என்ன பண்ணிரும், இத உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும், இல்ல உள்ள இருந்து மெட்டீரியல்ஸை கேப்சர் பண்ணி அது வெளியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு பேரு டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன். இது என்னது, டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன். அப்படின்னா என்னது, இது மெம்பரேன் ஃபுல்லாமே வந்துட்டு என்ன இருக்கு, வெளி எக்ஸ்டர்னல் இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ்லயும் இருக்கும், இன்டர்னல் இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஃபுல்லாவே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேரு டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மெம்பரேன்ல டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும், நம்பர் ஒன் பாஸ்போலிபிட் பைலேயர் வேற சரியா, வேற பாஸ்போலிபிட் பைலேயர் நம்பர் 1. நம்பர் 2, குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபர் சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ஒரு புரோட்டீன் சேனல் தான். மூணாவது அக்வாபோரின் வாட்டர் சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும். 4வது இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ரிசெப்டருக்காக. 5வது பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மேபி வெளியில இல்லைன்னா உள்ள ஏதோ ஒரு பெரிஃபெரல் சைடுல ஏதோ ஒரு சைடுல பிரசன்ட் ஆயிருக்கலாம், 2 சைட்லயுமே கூட பிரசன்ட் ஆயிருக்கலாம். அதுக்கு பேரு பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன், கம்ப்ளீட் மெம்பரேன் கிராஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஐசிஎம் அண்ட் இசிஎம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்கும், அதுக்கு பேர் டிரான்ஸ்மெம்பரேன். ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எங்க இருக்கும், பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன்ல. அது போக ரிமெம்பர், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், plasma membrane or cell membrane, they are fluidic in nature. Fluidic in nature அப்படினா என்ன, fluidic in nature அப்படினா என்ன, they can move. plasma membrane என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டு இருக்கும். இங்க plasma membrane என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டு இருக்கும். so this plasma membrane will move continuously. இப்போ சைடுல இந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால அதுக்கு பேர் ஃப்ளூயிடிக் ப்ராப்பர்ட்டி ஒரு ஃப்ளூயிடிக் மூவ்மெண்ட், அதான் ஃப்ளூயிடிக் நேச்சர் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ளூயிட் என்னது, த மெட்டீரியல் விச் ஃப்ளோஸ், அதுக்கு பேர் ஃப்ளூயிட், ரைட்? ஸோ இங்க என்ன இருக்கு, ஃப்ளூயிடிக் நேச்சர் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இருக்கு. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல வேற என்ன இருக்கும், குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன்ல கார்போஹைட்ரேட். லெட்ஸ் சே ஹியர், ஓகே, ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல என்ன இருக்கு, தட்ஸ் சே புரோட்டீன் இருக்கு, அண்ட் அங்க அது கூட கார்போஹைட்ரேட்
ஆலிகோசாக்கரைட் செயின் என்ன ஆயிருக்கு அட்டாச் ஆயிருக்கு சோ ஒரு கிளைகோப்ரோட்டீன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு அது போக இந்த இடத்துல இந்த லீஃப்லெட் இருக்குல்ல இந்த லீஃப்லெட் இந்த லீஃப்லெட்டுக்கு இடையில கொலஸ்ட்ரால் மாலிக்யூல்ஸ் என்னது கொலஸ்ட்ரால் மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் what is this this is cholesterol molecule cholesterol இடையில நிறைய கொலஸ்ட்ரால் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் கொலஸ்ட்ரால் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டைட் ஆயிரும் ஸோ அந்த இடத்துல ஃப்ளூயிடிட்டி கம்மியாயிரும் ஓகே ஸோ கொலஸ்ட்ராலும் பிரசன்ட் ஆயிருக்கும் பிளஸ் இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு ஹெட் இருக்கு அண்ட் கீழே அதோட டெய்ல் இருக்குன்னு சொன்னேன் கரெக்டா ஹெட் இருக்கு அண்ட் டெய்ல் இருக்கு ஹெட் பாஸ்பேட் ஹெட் என்னது பாஸ்பேட் டெய்ல் என்னது டெய்ல் இஸ் fatty acid இந்த fatty acid are of two types fatty acid are of two types என்னென்ன டைப் இருக்கு saturated and unsaturated fatty acid okay saturated fatty acid and unsaturated fatty acid எது வேணா இருக்கலாம் saturated fatty acid கூட இருக்கலாம் or unsaturated fatty acid கூட இருக்கலாம் saturated fatty acid என்ன சப்போஸ் நான் இப்படி இருக்கேன் இதுதான் நான் இப்படி ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருக்கேன் ரெண்டு கால் இப்படி இருக்கு எனக்கு நான் தான் fatty acid அப்படினா இது வந்து saturated fatty acid ஓகே சேச்சுரேட்டடா இருக்கு அதே ஒரு கால் இப்படி ஒரு கொனமொனியா இருந்தா என்ன ஆகும் unsaturated fatty acid அப்படினா என்னது saturated fatty acidல எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கும் கார்பன் பாண்ட் என்ன இருக்கும் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கும் சோ கார்பன் பாண்ட் இப்படி சிங்கிள் பாண்டா இருக்கும் எந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆகுதோ அங்கேயே என்ன ஆயிரும் கார்பன் பிரேக் ஆயிரும் சோ இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறது கோணை ஆயிரும் சோ இந்த இடத்துல ஃபுல்லா கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு அதனால டர்ன் ஆயிருச்சு ஆல்ரைட் சோ எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ அது டபுள் பாண்ட் சப்போஸ் இருந்துச்சு ஃபேட்டி ஆசிட்ல டபுள் பாண்ட் அப்படினா டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படினா அந்த ஃபேட்டி ஆசிட் unsaturated fatty acid சோ எந்த இடத்துல unsaturated fatty acid அதிகமா இருக்கோ அங்க லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கும் fluidic nature fluidity அதிகமா இருக்கும் எந்த இடத்துல saturated fatty acid இருக்கோ அந்த இடத்துல fluidity கம்மியா இருக்கும் புரிஞ்சிருச்சா இதுதான் நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன் ல ஆஸ்மோசிஸ் நடக்கும் அண்ட் டிஃப்யூஷனும் நடக்கும் ஆல்ரைட் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல passive transportum நடக்கும் active transportum நடக்கும் so active transport எப்படி நடக்கும் with the help of energy against the concentration gradient அத மூவ்மென்ட் நடக்குது அப்படினா அது active transport or energy so against the concentration gradient நடக்குது or energy கொடுத்து நடக்குதுனா active transport suppose towards the gravitational or towards the concentration ஒரு மூவ்மென்ட் நடக்குது and அதுல எந்த ஒரு எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகல அப்படினா அது passive transport so plasma membrane ல active passive ரெண்டுமே இங்க நடக்கும் கிளியர் எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா பிளஸ் இங்க இருக்கிற அயான்ஸ் எல்லாத்துக்குமே சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ठीक வெரி இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல போயிடும் பட் இது எல்லாத்துலயும் என்ன இருக்கும் சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் வெளியில பாசிட்டிவ் அண்ட் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் குள்ள இருக்கிற சைட்டோபிளாசம்ல நிறைய மெட்டீரியல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரியா கிளியர் பிளாஸ்மா மெம்பரேன் புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும் plasma membrane புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும் எஸ் plasma membrane clearly புரிஞ்சிருச்சா ரைட் சரி plasma membrane clearly புரிஞ்சிருச்சு சரி ஓகே இது டைம் ஆயிருச்சு அதுக்குள்ள what is the time 17:48 no 15 16 17 15 3 4 5 இல்ல டைம் இருக்கு சரி நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் will be your cell wall நெக்ஸ்ட் என்னது cell wall so cell wall நம்ம கிட்ட என்ன இருக்கு cell wall we have cell wallல primary cell wall இருக்கு secondary cell S1 S2 S3 இருக்கு கொஞ்சம் டீடைலா போலாம் தான் நினைக்கிறேன் பட் நம்ம ஷார்ட்கட்ல கூட நம்ம முடிச்சிட்டு போலாம் பட் we'll see எவ்வளோ அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்னது ஓகே cell wall present only in the plant okay only நம்ம எழுதுறது வேண்டாம் okay absent in the animal cells okay all right so it is a hard limiting substance which act as a
acts as a protective barrier of the cell. Protective barrier of the cell. ரைட், கிளியராக இருந்தால் நல்ல விஷயம் தானே டாக்குண்ணா. கிளியர் ஆகிறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன், இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். சரி, இவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக வேற எங்கேயாவது சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு கிவ் as detail as possible. ஆல்ரைட், சரி. செல் வால் அப்படிங்கிறது எங்க வெளியில பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா? இது எங்க இருக்கும்? இது வெளியில பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ வெளியில பிரசன்ட் ஆயிருக்கும் செல் வால். இதுதான் நம்மளோட செல் வால். ஸோ செல் வால், இப்போ ஒரு செல் வால் இங்க இருக்கு, இன்னொரு செல் வால் இங்க இருக்கு. ஓகே, இன்னொரு செல் வால் இங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டு செல் வாலுக்கு இடையில இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இதுதான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? செல் வால் நிறைய லேயர்ல இருக்கு. செல் வால் இதுக்கு ரெண்டுக்கு இடையில சிமெண்டிங் மெம்பரேன் இருக்கும். அது என்ன பண்ணிருக்கு? சிமெண்ட் பண்ணிருக்குன்னு வைங்க. சரியா? டைட்டா இது பிடிச்சிருக்கும். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் கூட இங்க இருக்கும். பட் இந்த செல் வால் ரெண்டும் எவ்வளோ லேயர்ல இருக்கு, ஏன் இவ்வளோ திக்கா இருக்கு, இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. அதுதான் நம்ம இங்க படிக்க போறோம். சரியா? சரி. ஸோ செல் வால் படிக்கும்போது நம்ம என்ன படிக்கணும்? நம்ம உள்ள இருந்து படிக்கலாம், அது வெளியிலிருந்து படிக்கலாம். ஸோ இங்க 3 லேயர் பிரசன்ட் ஆயிருக்கும். செல் வால்ல 3 layers are present. 3 layers are present in the cell wall. அந்த 3 லேயருமே எப்படி சொல்லுவோம் நம்ம? S1, S2, S3. S1, S2 and S3. நோட் பண்ணிக்கோங்க. S1, S2 and S3. இதுதான் நம்மளோட 3 லேயர் ஆஃப் செல் வால். சரியா? செல் வால் அப்படிங்கிறது it is a permeable membrane? No, it is a semi-permeable membrane. It is a semi-permeable membrane. ஒரு சில பேர் impermeable சொல்வீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. It's a semi-permeable membrane. ஸோ அதனால தான் தண்ணியெல்லாம் உள்ள போக முடியும். பிளான்ஸ்ல இப்போ வந்து நீங்க என்ன இருக்கு? நம்மளோட திராட்சை இருக்கு. திராட்சை வந்து பிளான்ஸ் அதுல இருக்கு. நம்ம திராட்சையை தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? அது ஊரும்ல. ஸோ தண்ணி உள்ள போறனால தானே ஊறுது. எப்படி போகுது? ஏன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன். கிளியர்? இது என்னது? செமி பர்மியபிள், நம்மளோட செமி பர்மியபிள் மெம்பரேன். சரி, ஆல்ரைட். ஸோ பிளான்ட் செல் வால் இட் இஸ் மோஸ்ட்லி, ஓகே, இது என்னது? பிளான்ட் செல் வால். They are mostly made up of cellulose. They are mostly made up of what? Cellulose. Plant cell wall, they are mostly made up of cellulose. சரி. Okay, now இப்போ என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட மிடில் லமெல்லா. சென்டர்ல என்ன இருக்கு? சென்டர்ல இப்போ நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சென்டர்ல இருக்கிறது மிடில் லமெல்லா. அப்போ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயருக்கு என்ன பேரு? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் மிடில் லமெல்லாக்கு பக்கத்துல இருக்கிற லேயர், இதுதான் நம்மளோட S1. ஓகே, ரெண்டு சைடுல என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது S1. ஸோ இதுதான் நம்மளோட S1. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் இருக்கும் நம்மளோட S2. ஓகே, என்ன இருக்கும்? S2. ஸோ இங்க என்ன இருக்கும்? S2. ஸோ S2. மூணாவது என்னது? மூணாவது தான் நம்மளோட S3. மூணாவது என்னது? மூணாவது தான் நம்மளோட S3. மூணாவது என்னது? S3. சோ இந்த S1, S2, S3 என்ன இருக்கும்? இந்த இடத்துல மட்டும் இருக்காது, இது எல்லா பக்கமும் இருக்கும். என்ன இவ்வளவு வரைய முடியாதுங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஷார்ட்டா இந்த ரீஜன் மட்டும் நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. புரிஞ்சுதா? சோ 3 லேயர் இருக்கும். S1, S2, S3. S1 is the outermost layer. S2 middle layer. S3 inner layer. So S1, S2, S3. So cell wall நம்ம கிட்ட என்ன இருக்கு? 3 லேயர் இருக்கு. ஆனா இந்த 3 லேயருக்கு இடையில என்ன இருக்கு? 3 லேயருக்கு இடையில ஒரு சின்ன
மூணு லேயருக்கு இடையில என்ன இருக்கும்? ஒரு சின்ன கேப் இருக்கும். ஓகே, இந்த மூணு லேயருக்கு இடையில என்ன இருக்கு? சின்ன கேப் இருக்கு. இந்த கேப் இங்க வரைய முடியல, பட் சின்னதா என்ன இருக்கும்? இந்த இடத்துல கேப் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? கேப் இருக்கும். இந்த கேப் தான் என்னது? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இதுக்கு பேரு பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் பிட் மெம்பரேன். இதுக்கு பேர் தான் என்னது? இந்த இடத்துல சென்டர்ல கேப் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிட் மெம்பரேன். பிட் மெம்பரேன். ஸோ மெட்டீரியல்ஸ் இது வழியா தான் என்ன ஆகும்? கிராஸ் ஆகும். ஆல்ரைட், மெட்டீரியல்ஸ் இது வழியா தான் என்ன ஆகும்? கிராஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட செல் வால். இதுதான் நம்மளோட செல் வால். ஆல்ரைட், சரி, ஓகே, ஆல்ரைட். நவ் இதுல டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்ல டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். பிளஸ் இந்த S1 S2 S3 லயே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன மெட்டீரியல் இருக்கலாம்? நம்பர் 1 நம்ம சொல்லியாச்சு, செல்லுலோஸ். நம்பர் 2 ஹெமி செல்லுலோஸ். இதுதான் மேஜர்லி பிரசன்ட் ஆயிருக்கும் பிளான்ட் செல்ல. சப்போஸ் இது ஃபங்கஸ் அப்படின்னா என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஃபங்கஸ்ல ஃபங்கஸோட செல் வால்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஃபங்கஸோட செல் வால்ல கைட்டின் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? கைட்டின் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் சப்போஸ் அந்த செல் டெட் செல்லா இருக்கு அப்படின்னா அதுல லிக்னின் டெபாசிட் இருக்கும், சுபேரின் டெபாசிட் இருக்கும். என்ன டெபாசிட் இருக்கும்? லிக்னின். சப்போஸ் அந்த பிளான்ட்ல என்ன இருக்கு? லிக்னினும் இருக்கலாம், லிக்னின் இருக்கும், சுபேரின் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட செல் வால்ல டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எஸ், கைட்டின்ங்கிறது ஃபங்கஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபங்கல் செல் வால்ல கைட்டின் பிரசன்ட் ஆயிருக்கும். கிளியர்? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எஸ் எஸ், கிளியர்லி புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா செல் வால்? எஸ், புரிஞ்சிருச்சா செல் வால்? இதுதான் பெருசு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே சின்ன சின்னதா முடிஞ்சிடும், கவலை வேண்டாம். சரி, செல் வால் புரிஞ்சிருச்சா? எஸ், ஆல் ரைட். சரி சரி சரி, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனிமல் செல் வர்சஸ் பிளான்ட் செல்ஸ். என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். கிளியர்? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? நியூக்ளியஸ். அனிமல் செல்ல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? நியூக்ளியஸ். அனிமல் செல்ல நம்மளோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? the nucleus contain DNA. all right, nucleus contains what? DNA. Nucleus contains DNA which carries the instruction for all the cell activities. ஆனா இந்த இடத்துல பேசிக் என்ன? அனிமல் செல்ல நியூக்ளியஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட். எப்படி இருக்கும்? சென்ட்ரலி பிளேஸ்ட். Number 2, it is large in size. It is large in size and centrally placed. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ரெண்டாவது என்னது? பிளான்ட் செல் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நியூக்ளியஸ் contains again DNA which carries the instruction, but nucleus is present what? Present in the peripheral, in the periphery. Periphery na என்னது? Periphery na சைடுல. Periphery na என்னது? சைடுல பிரசன்ட் ஆயிருக்கும். Periphery na என்ன? சைடுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 என்னது இங்க? ஸ்மால் இன் சைஸ். இப்போ क्वेश्चन வரும், ஏன் இது பெரிஃபெரியில பிரசன்ட் ஆயிருக்கு? thank you so much, ஸ்லைட் சூப்பரா இருக்குல, thank you. சோ ஏன் பெரிஃபெரல்ல பிரசன்ட் ஆயிருக்கு? ஏனா why பெரிஃபெரல்ல பிரசன்ட் ஆயிருக்கு? the reason behind this peripheral presence is large vacuole. So vacuole பெருசா இருக்கறனால தான். vacuole பெருசா இருக்கும் and vacuole the 70%. so vacuole என்ன பண்ணிருக்கும்? about 70% of the total cell occupy பண்ணி வச்சிருக்கும். 70 to 80%. அதனால தான் ஒரு என்னது? nucleus, it will be present in the orum. so see here, என்ன இருக்கு? vacuole. so nucleus எங்க இருக்கு?
சைடா பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, சென்ட்ரலி பிளேஸ்ட். இதுதான் நியூக்ளியர் டிஃபரன்சஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். எஸ், அடுத்தது என்னது, next difference is mitochondria. Next difference is what? Mitochondria. The mitochondria are the powerhouse of the cell, produces energy through cellular respiration by breaking down glucose. அதே தான் இங்கேயும் பண்ணுது. ஆனா டிஃபரன்ஸ் என்ன, நம்பர். டிஃபரன்ஸ் என்னது, நம்பர். நம்பர்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அனிமல் செல்ல நம்பர் will be large. அதுவே பிளான்ட் செல்ல என்னது, ஸ்மால் இன் நம்பர். ஸ்மால் இன் நம்பர் அப்படின்னா குவான்டிட்டி. ஸ்மால் இன் நம்பர் என்னது, இது குவான்டிட்டி. குவான்டிட்டி வைஸ் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். இங்க குவான்டிட்டி வைஸ் என்னது, குவான்டிட்டி வைஸ் அதிகமா இருக்கும், லார்ஜ். ரீசன் என்ன, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? The reason behind this is this mitochondria, animal cell, it locomotion பண்றனால it utilizes more energy and it needs more energy for functioning. ஓகே, என்னது லோகோமோஷன் பண்ணுது, இங்க இருந்து அங்க மூவ் ஆகுது. இப்ப வாய் பேசிட்டு இருக்கு, கிளாஸ் எடுக்கணும், நீங்க கவனிக்கணும், எழுதணும், நடக்கணும், ஓடணும், நிறைய விஷயம் பண்ணும். ஆனா அந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணும். ஆனா பிளான்ஸ் ஒரே இடத்துல நின்று ஜஸ்ட் டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு என்னது, அதுக்கு எனர்ஜி கம்மியா வேணும். சோ மைட்டோகாண்ட்ரியா பிளான்ஸ்ல கம்மியா இருக்கும், அனிமல்ஸ்ல அதிகமா இருக்கும். புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சா? மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர். மைட்டோ ஃபங்க்ஷன்ஸ் தனியா படிக்கலாம், இது டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தனியா பார்க்கலாம். ஆல்ரைட், கிளியர் கிளியர் கிளியர். Next is your ribosome. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரைபோசோம்ல? ரைபோசோம்ல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, குவான்டிட்டி டிஃபரன்ஸ் தான் அதுவும். ஆனா இது அவ்வளோ டிஃபரெண்டா இருக்காது, ரெண்டுலயுமே என்னது அவ்வளோ டிஃபரெண்டா இருக்காது. ஸோ இதுல பெரிய டிஃபரன்ஸ் இங்க எதுவுமே கிடையாது. சரியா, இங்க பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது, ரெண்டுமே என்னது சேம் தான். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இங்க இல்ல. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லயும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனல் நம்ம பார்க்குறோம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ வேக்யூல பார்த்தா எஸ், அனிமல் செல்ல என்ன இருக்கும், த நம்பர் ஆஃப் வேக்யூல் இஸ் மோர். இங்க என்ன இருக்கும், இங்க சைஸ் இஸ் ஸ்மால் சைஸ். இங்க எப்படி இருக்கும், இங்க பிளான்ட்ல அப்படி கிடையாது, சைஸ் is big and very less in number. ஓகே, பெருசா இருக்கும், இங்க பாருங்க பெருசா இருக்கும், ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு, ஒன்னு இருக்கு, இங்கேயும் நிறைய இருக்கும். சரியா, வேக்யூல்ஸ் அனிமல்ஸ்ல நிறைய இருக்கும், ஆனா சைஸ் சின்னதா இருக்கும். ஆனா அங்கவே என்ன இருக்கும், சைஸ் பெருசா இருக்கும், நம்பர் கம்மியா இருக்கும். அடுத்தது என்னது, பிளாஸ்மா மெம்பரேன். இதுல டிஃபரன்ஸ் என்னது, அனிமல் செல்ல பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. பிளாஸ்மா மெம்பரேன் பிளான்ட் செல்ல இஸ் த செகண்ட் லேயர் present below the cell wall. So it is not the outermost layer in the plant cell. என்ன முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கா? ஓகே, அப்படியெல்லாம் கண்ணா இல்ல. ஓகே, next cell wall. So cell wall provides structural. So plant cell provide structural support and prevents excessive water intake. Very important. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். இது நான் ரெட்ல கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இது பண்றேன். ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அண்ட் பிரிவென்ட்ஸ் எக்ஸசிவ் வாட்டர் இன்டேக். எதுல, பிளான்ட் செல்ல. ஏன்னா டஃபா இருக்கிறதுனால. இங்க எப்படி இருக்கு, அனிமல் செல்ஸ் ரிலை ஆன் சைட்டோஸ்கெலிட்டன் ஃபார் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க செல் வால் ஆப்சென்டா இருக்கும். செல் வால் என்ன இருக்கும், ஆப்சென்டா இருக்கும். குளோரோபிளாஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, குளோரோபிளாஸ்ட் present. எங்க plant cell present ஆயிருக்கும். ஓகே, and chlorophyll present ஆயிருக்கும். இங்க என்ன இருக்கும், absent ஆயிருக்கும். All right,
Centrioles absent in most plant cells, but இங்க present ஆயிருக்கும் and help in cell division. Alright, இங்க பாத்தீங்கன்னா lysosome rare. Lysosome என்னது? Rarely present. Where? In the plant cell. But in animal cell, it is very common and more in number. Okay, common and more in number. Clear? Clear? இதுதான் difference. இதுதான் difference between plant cell and animal cell. Clear ஆ புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே clear ஆ? Yes or no? Yes? Yes or no? Tell me. புரிஞ்சிருச்சா? Next போலாமா? Next போலாமா? சரி, அடுத்தது பார்க்கலாம். Next. So first cell organelle is your mitochondria. First cell organelle is your mitochondria. First cell organelle is your mitochondria. So mitochondria is a very important cell organelle and mitochondria பத்தி கொஞ்சம் டீடைலா நம்ம படிக்கலாம். பட் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்துக்கலாம். பேசிக் என்னது? The mitochondria are the powerhouse of the cell. Obviously நம்மளுக்கு தெரியும். ஏன் அது பவர் ஹவுஸ்? ஏன்னா அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. நம்மளுக்கு தேவை இருக்கிற போது அது கொடுக்குது. அது எக்ஸஸ் ஆயிருந்தா அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளவுதான். அதனால அதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். Now they convert glucose into energy. கரெக்ட் தான். ஏன்னா செல்லுலர் ரெஸ்பிரேஷன். மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப்ஸ் இன் த ரெஸ்பிரேஷன். என்ன பண்ணுது? குளுக்கோஸை எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறது எங்க? மைட்டோகாண்ட்ரியால. அப்போதான் அங்க என்ன ஆகுது? கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம்ல நடக்கும் அண்ட் சைட்டோபிளாசம்ல இருந்து பைருவேட் உள்ள என்டர் ஆகும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. அங்க ஒரு லிங்க் ரியாக்ஷன் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெம்பரேன்ல இன்னர் மெம்பரேன்ல நடக்கும் நம்மளோட கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இது எல்லாமே அங்க நடக்குது இல்லையா? சோ கிரெப்ஸ் சைக்கிள் உள்ள நடக்கும். கிரெப்ஸ் சைக்கிள் நம்மளுக்கு ஏடிபி கொடுக்கும். ரைட்? So more active cells have more mitochondria to produce extra energy. So more mitochondria. Anyways, function produces ATP. ATP என்னது? Adenosine triphosphate, the energy molecule. Helps the cell perform activity like movement, growth and repair. Mitochondria helps in the repair of the cell. Repair mechanism. Repair of the cell helps in the growth. growthல எப்படி ஹெல்ப் பண்ணுது? மைட்டோகாண்ட்ரியால என்ன இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அது ஹெல்ப் பண்ணும். எதுல? நம்ம மூவ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணும், growthல ஹெல்ப் பண்ணும், ஆல்ரைட், செல் ரிப்பேர்ல ஹெல்ப் பண்ணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்னது? uses oxygen to break down food for energy. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியால ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. கிளியர்? 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 எஸ்? கிளியரா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இஸ் லெட்ஸ் டாக் அபவுட் த மைட்டோகாண்ட்ரியா இன் லிட்டில் டீடைல். சரியா? இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா. So as we can see here, mitochondria they have outer membrane. So இதுல கிளியரா தெரியல அனிமேட்டட் டயகிராம்ல, அனிமேட்டட் இமேஜ், அதனால கிளியரா இல்ல. பட் மைட்டோகாண்ட்ரியா they have outer membrane and they have inner membrane. But when we talk about inner membrane has multiple fold. இந்த மாதிரி என்ன இருக்கு? நிறைய fold இருக்கு. இந்த மாதிரி fold மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும்? இந்த மாதிரி fold மாதிரி இருக்கும். ஓகே, fold. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு கிறிஸ்டே. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு கிறிஸ்டே. See, கிறிஸ்டே பிளஸ் சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லிட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல சிஸ்டர்னே இருக்கும். ஓகே, ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது என்னது? கிறிஸ்டே. ஸோ இது என்னது? இது மைட்டோகாண்ட்ரியா. ரைட்? இது என்னது? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியால என்ன இருக்கும்? கிறிஸ்டே பிரசன்ட் ஆயிருக்கும். மைட்டோகாண்ட்ரியால கிறிஸ்டே பிரசன்ட் ஆயிருக்கும். சிஸ்டர்னே கிடையாது. சிஸ்டர்னே எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட்?
சரி, அடுத்தது உள்ள இருக்கிற மெம்பரேன். சரி, உள்ள என்ன இருக்கும்? நம்ம மைட்டோகாண்ட்ரியால வெளியில இருக்கிறது அவுட்டர் மெம்பரேன், உள்ள இருக்கிறது இன்னர் மெம்பரேன். வெளியில இருக்கிறது என்னது? உள்ளர் மெம்பரேன், சாரி இன்னர் மெம்பரேன். Golgi has cistern, Golgi apparatus. Yes, obviously yes. அது கரெக்ட் தான். பட் இங்க நம்ம பார்க்கிறது கிறிஸ்டே. ஓகே, இங்க இது என்னது? This is outer membrane. அவுட்டர் மெம்பரேன். இது என்னது? இதுதான் நம்மளோட இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன். இதுதான் என்னது? This is intermitochondrial membrane space. ஸோ ரெண்டு மெம்பரேனுக்கு இருக்கிற ரெண்டு மெம்பரேனுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ். ஸோ அது என்னது? இன்னர் மீன் இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். இதுதான் என்னது? இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். ஸோ இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கு. இங்க என்ன இருக்கும்? இங்கேயும் நிறைய என்சைம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். இங்க என்ன இருக்கும்? என்சைம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஸ்பேஸ், இன்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஸ்பேஸ். ஆல்ரைட். சரி, வேற என்ன இருக்கும்? இதுக்குள்ள என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் மாதிரியே இதுக்குள்ளேயும் ஃப்ளூயிட் இருக்கும். இதுக்கு பேரு மேட்ரிக்ஸ். இங்க என்ன இருக்கும்? மேட்ரிக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் which is present inside the mitochondria. Matrix is the fluid which is present inside the mitochondria. ஸோ மேட்ரிக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது போக என்ன இருக்கும்? இந்த மெம்பரேன்ல, இன்னர் மெம்பரேன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் F0 F1 பார்ட்டிகல். இதுக்கு பேர் தான் என்னது? F0 F1 பார்ட்டிகல் ஆர் ஆக்சிசோம். இதுக்கு பேர் என்னது? F0. எல்லா கிறிஸ்டல்லையும், எல்லா இன்னர் மெம்பரேன்ல இருக்கிற இந்த கிறிஸ்டல்ல பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா? எல்லா இன்னர் மெம்பரேன்லயும் இது எல்லா இடத்துலயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் F0 F1 பார்ட்டிகல் ஆர் இதுக்கு பேரு F0 F1 பார்ட்டிகல் ஆர் இதுக்கு இன்னொரு பேரு ஆக்சிசோம். இது நீங்க கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்ல பார்த்திருப்பீங்க. எஸ், கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆர் இதுக்கு பேரு ATPase. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம்? வேற கலர்ல எழுதலாமா? இதுக்கு பேரு ATPase. ஓகே, ATPase, ரைட்? சரி, அது போக என்ன இருக்கும்? அது போக நம்மளோட என்னது? திஸ் இஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல DNA பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன இருக்கும்? இந்த இடத்துல நம்மளோட DNA பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? DNA பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது என்னது? நம்மளோட DNA. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ரைபோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ரைபோசோம்ஸ். ஆல்ரைட், சின்ன 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 ரைபோசோம்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். ரைபோசோம்ஸ் வில் பி பிரசன்ட். ஏன்னா ரைபோசோம்ஸ் வில் பி பிரசன்ட். ஓகே, லேபிள் பண்ணிரலாமா? ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் யுவர் DNA. ஓகே, அப்போ இது என்னது? திஸ் இஸ் யுவர் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் இருக்கு, DNA இருக்கு. அது போக என்ன இருக்கும்? அது போக நிறைய என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், இதுல என்ன இருக்கும்? நிறைய என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்சைம்ஸ் இங்கேயும் பிரசன்ட் ஆயிருக்கும். என்சைம்ஸ் இங்கேயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இங்கேயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ என்சைம்ஸ் ரெண்டு இடத்துலையுமே பிரசன்ட் ஆயிருக்கும். இன்னர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ்லயும் இருக்கும். ஓகே, இன்னர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் உள்ளேயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இது என்னது? இதுதான் இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். Alright, clear? So this is mitochondria structure. This is the basic of mitochondrial structure. அது போக porins இருக்கும், matrix granules present ஆயிருக்கும். Some matrix granules, some granules present ஆயிருக்கும். Some matrix granules will be present. Okay, இதுதான் matrix granule. இதுதான் mitochondria. Am I clear? எஸ், ரைபோசோம். ரைபோசோம்னா என்ன? ரைபோசோம் பிரசன்ட் ஆயிருக்கும். 70S ரைபோசோமா? சரி, ஓகே. ஸோ இதுதான் என்னது? மைட்டோகாண்ட்ரியா. ஆல்ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் Golgi apparatus. Next is your Golgi. Beautiful hand drawing and handwriting.
ஹே நல்லாவா இருக்கு? சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் Golgi apparatus. So Golgi apparatus divides by fission. சரிடா கண்ணா, இப்போ நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் படிக்கிறோம். ஃபைன், அது நம்மளோட டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு டிவைட்ஸ் பை ஃபியூஷன் இட்ஸ் ட்ரூ, நோ ப்ராப்ளம். இதில் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்காதுல்ல, ஏசெக்சுவல் ஃபிஷன் தான் டிவிஷன் பண்ண முடியும். சரி, அடுத்தது அப்படியா? ஓகே fine. So Golgi apparatus. So Golgi apparatus la enidhu a stack of flattened membrane bound sacs. Idha flattened, idha enidhu sac in the membranous sacs. Idu membrane bound cell organelle. So mitochondria is also a membrane bound cell organelle. Idu enidhu ingi enidhu mitochondria is a membrane bound cell organelle and number 1. Number 2 என்னது? They are double membranous structure. ஏனா இதுதான் கேட்பாங்க. ஓகே, எந்த செல் ஆர்கனல் டபுள் மெம்பரேனஸ், எந்த செல் ஆர்கனல் சிங்கிள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல். ஆல்ரைட், சரி. இப்போ இது என்னது? இதுவும் என்னது? இட்ஸ் a membrane bound cell organelle and act as a processing and packaging center of the cell. Act as a packaging center. Golgi apparatus la packaging da inga nadakum. Okay, and some secretions nadakum. Okay, Golgi apparatus la packaging and some secretions nadakum. Okay, Golgi body la என்ன நடக்கும்? ப்ராசஸிங், பேக்கேஜிங், செக்ரீஷனும் நடக்கும். நம்பர் 1. வேற இப்போ Golgi பாடியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எப்பவுமே இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம நியூக்ளியஸ் கிட்ட தான் இருக்கும். எப்பவுமே நியூக்ளியஸ் கிட்ட இருக்கும். நியூக்ளியஸ் மீன்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு பக்கத்துல இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு ஒட்டிட்டு இருக்கும். ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்போ என்ன ஆகும்? ஒரு மெட்டீரியல் நம்ம டிஎன்ஏல இருந்து ப்ராசஸ் ஆகி நம்ம வெளியே வருது அப்படின்னா அது எங்க என்டர் ஆகும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள என்டர் ஆகும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து அது எங்க போகும்? Golgi பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எதுக்காக? பேக்கேஜிங்காக. ஆல்ரைட், எதுக்காக? பேக்கேஜிங்காக. ஸோ அதுக்கப்புறம் அது பேக் ஆகி அது வெளியே வரும். ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி லைசோசோமா வெளியே வரும். லைசோசோம் ஆர் மேபி அது பேக் ஆகி வெளியே வரும். ஸோ அதுதான் என்னது? அதனால தான் இது எல்லாமே பக்கத்துல இருக்கு. அதனால தான் இது எல்லாமே என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கு. சரியா? சரி, இப்போ Golgi பாடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செல் ஆர்கனல். கரெக்டா? ஏன் அப்படின்னா இங்க இந்த பேக்கேஜ் பண்ணல அப்படின்னா வேற பேக்கேஜிங் நடக்காது. மெயின் modifies, sorts and packages proteins and lipids. Proteins and lipid packaging அப்படின்னு கேட்டா Golgi பாடி தான். Golgi பாடி கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறது NCERT-ல கொடுத்திருக்காங்க. C. Golgi or Camille Golgi அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். C. Golgi. என்ன இயர்? இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இயர் என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து क्वेश्चंस வந்திருக்கு. சரியா? சரி, அப்போ Golgi apparatusல ஒரு சைடு, இப்போ 2 சைடு இருக்கும். சரியா? ஒரு சைடுல என்டர் ஆகும். ஓகே, அண்ட் ஒரு சைடுல எக்ஸிட் ஆகும். ஒரு சைடுல என்டர் ஆகும் அண்ட் இன்னொரு சைடுல எக்ஸிட் ஆகும். ஸோ ஒரு ஃபேஸ், இது இந்த சைட்ஸுக்கு பேரு ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஃபேசஸ். அப்போ இதுல என்ன ஃபேஸ் இருக்கு? சிஸ் ஃபேஸ் அண்ட் ரெண்டாவது என்னது? டிரான்ஸ்ஃபேஸ். சிஸ் ஃபேஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேஸ். ஸோ சிஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ட்ரி ஃபேஸ். இதுக்குள்ள என்டர் ஆகிற ஃபேஸுக்கு பேரு சிஸ் ஃபேஸ். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இது வந்து கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கிறது சிஸ் ஃபேஸ். கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கிறது என்னது? சிஸ் ஃபேஸ் கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும். அண்ட் இதுதான் என்னது? என்ட்ரி. இதுதான் என்ட்ரி சைட். அதுவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபேஸ் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபேஸ் எப்படி? டிரான்ஸ்ஃபேஸ் வந்து கான்கேவ்னா இந்த சைடுல இது கேவ் மாதிரி இருக்கா? இதுதான் என்னது? இதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஃபேஸ் ரீஜியன்ஸ். ஸோ கான்கேவ் சைடுல இருக்கிறது டிரான்ஸ்ஃபேஸ். ஆல்ரைட், கான்கேவ். ஓகே, 1898 சைடு. ஓகே, இயர் 1898. சலோ ஃபைன். ஸோ கான்கேவ் ஷேப்ல இருக்கும் அண்ட் இது எக்ஸிட் சைட். இங்கிருந்து தான் எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸிட் சைட். கிளியர்? எக்ஸிட் சைட். ஏன்னா இங்க இருந்து என்ன ஆகும்? எக்ஸிட் ஆகும். மெட்டீரியல்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு எக்ஸிட் ஆகும். ஆல்ரைட், சரி. சிஸ் ஃபேஸ் அண்ட்
trans phase. Okay. ஸோ உள்ள வர்றதுக்கு உள்ள வந்து என்ன ஆகும், ஒரு வெசிக்கல் மாதிரி பால் மாதிரி உள்ள வரும். அதுதான் இன்கமிங் வெசிக்கல் சொல்லுவாங்க. வெசிக்கல் என்ன வரும், உள்ள என்டர் ஆகும். எது வழியா, சிஸ் ஃபேஸ் வழியா உள்ள என்டர் ஆகும். அண்ட் இது இந்த சிஸ்டர்னே இருக்குல்ல, இந்த டியூபுலர் சிஸ்டர்னேக்கு சென்டர்ல கேப் இருக்கும். அதுக்கு பேரு லியூமன். இதுக்கு பேர் என்னது, லியூமன். So lumen, okay, lumen, and இது tubes stacks மாதிரி இருக்கும் and அப்படியே arrange ஆயிருக்கும். So cis to trans. Clear? இதுதான் Golgi body. இதுதான் என்னது, Golgi body. புரிஞ்சிருச்சா? ஓகே, இங்க என்ன இருக்கு, அப்போ Golgi body secretion இல்ல ப்ராசஸிங் பண்ணுதுன்னா இங்க நிறைய என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளைகோசிலேட்டிங் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். புரோட்டீன் பேக்கேஜிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது டிஸ்கவரி பத்தி நம்ம படிக்கலாம், பட் மெயின் என்னது, ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆல்ரைட், கலெக்ஷன் அண்ட் டிஸ்பேட்ச். இதுதான் என்ன பண்ணும், கலெக்ஷன் packaging and dispatch. Mainly dispatch proteins. Mainly என்னது, proteins, but அது கூட சேர்ந்து lipidsம் என்ன பண்ணும், dispatch பண்ணும். Proteins and lipids. இதுதான் இதோட main function. Clear? Next, என்னது, next is your, so இதுதான் நம்ம படிச்சாச்சு ஆல்ரெடி. so இது நம்ம delete பண்ணிரலாம் வேணா. next இந்த vacuole. okay, vacuole. so vacuole பத்தி பார்க்கலாம். so vacuole அப்படிங்கிறது என்னது, vacuole அப்படிங்கிறது இட்ஸ் a fluid filled sac found inside the cell. செல்லுக்குள்ள இருக்கிற fluid filled ball which contains fluids. அந்த fluid சப்போஸ் பிளான்ட்ல நம்ம fluid இருக்கும்போது அத sap அப்படின்னு சொல்லுவாங்க. sap அப்படின்னு என்னது, water plus minerals or nutrients ன்னு சொல்லலாம், or other substances. water கூட other substances mix ஆயிருந்தா அதுக்கு பேரு sap. so sap present ஆயிருக்கும். vacuole, இப்போ vacuoleோட outer membrane, outer membraneக்கு பேரு tonoplast. vacuoleோட outer membraneக்கு பேரு tonoplast. நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, படிச்சிருக்கீங்க தானே, tonoplast. Number 1 sap. okay, நான் இங்க என்ன எழுதலாம், இங்க first thing என்ன எழுதலாம், okay, இத பத்தி first பார்த்து முடிச்சிடலாம். animal cells vacuoles are small and multiple, while in plant cell they are large and central. vacuole is like a storage unit of warehouse. it gives extra supplies of waste until needed. okay, waste வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு plus additional materials ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். clear? additional materials ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். number 1 இதோட functions என்னது, stores water, nutrients and waste. stores water, nutrients and waste, helps maintain the cells shape and balance. yes, இப்போ வந்துட்டு எக்ஸஸா இருக்கு, ஒரு மெட்டீரியல் உள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது உள்ள போய் வேக்யூல்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் வேக்யூல்ஸோட ஸ்வெல்லிங் வச்சு தான் பிளான்ட்ஸ்ல, மோஸ்ட்லி பிளான்ட்ஸ்ல ஷேப் ஆஃப் த செல், இப்போ செல் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இப்படி இருக்கிறது நார்மல் செல் அப்படின்னா இது என்ன ஆகும், இது இப்படி ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வெல் ஆகும்போது அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ செல்லோட ஷேப் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்னது, வேக்யூல் தான். ஆல்ரைட், ஸோ மெயின்டைன்ஸ் த ஷேப் அண்ட் பேலன்ஸ், அசிஸ்ட் இன் ரிமூவிங் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த செல்ஸ். ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் வேக்யூல்ஸ் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஆல்ரைட், சரி, இப்போ நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வேக்யூல். இப்போ ஒரு வேக்யூல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது வேக்யூல் என்ன இருக்கும், இட்ஸ் அ மெம்பரேன். நம்பர் 1 இட்ஸ் அ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்
membrane bound structure. All right, so it comes under endomembrane system. Endomembrane system la idu varum. Endomembrane system oda or part da idu. And the outer membrane, the outer membrane is called tonoplast. Is called what? Tonoplast. All right, நம்ம already எழுதியாச்சு. சரி, next என்னது? Next is the components of vacuole is called sap. Is called what? Sap. Okay, components of vacuole are called sap. இதுதான் இது main. அதுக்கப்புறம் என்னது? The membranes are the membranes have proteins embedded. அப்படி என்னது? Transmembrane protein, integral protein, இந்த மாதிரி proteins வந்து embedded ஆயிருக்கும். எங்க? இதோட membraneல. சரியா? proteins will be embedded. அப்பதான் transfer பண்றதுக்கு help பண்ணும். So இங்க membraneலயோ proteins வந்து attach ஆயிருக்கும். All right, for the transferring. Okay. சரி, அப்போ இதோட functions என்ன? What is the function? The main function of vacuole is storage. The main function of vacuole is storage. இதுதான் number 1 function, storage. All right, அதுக்கப்புறம் second, turgor pressure. Turgor pressure. Turgor pressure को cell ओडा turgor pressure को इधर vacuole दा responsible. All right, cell ओडा storage, turgor pressure, and then endocytosis and exocytosis. இதுக்குமே எந்த vacuole தான் responsible. All right, endocytosis and exocytosis. So these are the functions of vacuole. Number 1, storage. Number 2 என்னது? Number 2, turgor pressure, endocytosis and exocytosis. Right? Yes, GERL அப்படின்னு சொல்லுவாங்க. GERL அப்படிங்கிறது என்னது? Golgi body, lysosome and endoplasmic reticulum. All right, இதுதான் endomembrane system. But நான் இதுல நம்ம vacuoles add பண்ண மாட்டோம். Vacuoles வராது இதுல. All right, சரி. Vacuoles வருமா? NCERT ல vacuole கொடுத்திருக்கா? ஒரு தாட்டி எடுத்து செக் பண்ணுங்க vacuole கொடுத்திருக்கான்னு. Okay, so இதுதான் vacuoles. Next என்னது? Next is your ribosome. Ribosome இதுல வராது, endomembrane systemல வராது. But ribosome பத்தி நம்ம இங்க படிக்கலாம். இல்ல நம்ம நாளைக்கு படிக்கலாமா? ribosome பத்தி நாளைக்கு படிக்கலாமா? Yes, ribosome பத்தி நாளைக்கு படிச்சிடலாமா? இல்ல இன்னைக்கே முடிச்சிடலாமா? இது endomembrane system கிடையாதுல, அதனால இது நம்ம வேண்டாம் இல்லையா? சரி சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிளாஸ்மா மெம்பரேன் in detail. கரெக்டா? பிளாஸ்மா மெம்பரேன் in detail. செகண்ட் என்ன பார்த்தோம்? செல் வால். மூணாவது என்ன பார்த்தோம்? difference between plant cell and animal cell. நாலாவது என்ன பார்த்தோம்? செல் ஆர்கனல்ஸ்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நம்பர் 1 பார்த்தது மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். சரி, மைட்டோகாண்ட்ரியா பார்த்தாச்சு. நம்பர் 2 என்ன பார்த்தோம்? நம்பர் 2 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கவே இல்லையே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் முடியல. ஓ ஷிட், முடியல. சரி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்துக்கலாம். மைட்டோகாண்ட்ரியா வேற என்ன பார்த்தோம்? மைட்டோகாண்ட்ரியா வேற Golgi body பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? vacuole வேற Golgi body பார்த்தோம், vacuole பார்த்தோம். ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல் இதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சின்னதுதான், முடிச்சிடலாம். ரொம்ப பெருசா இல்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? சோ இந்த மூணு தான் பார்த்தோமா?
vacuole, Golgi apparatus, Mitochondria. மூணு தான் பார்த்துருக்கோம். சரி, ஓகே. ஸோ இந்த மூணு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஹோம்ஒர்க் என்னது? ஹோம்ஒர்க் நான் இன்னைக்கு கொடுப்பேன். ஆல்ரைட். ஸோ சால்வ் எம்சிக்யூ. ஆல்ரைட், சால்வ் எம்சிக்யூ. நான் கொடுக்குற எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. ஒரு 20 to 30 questions வரும், அது சால்வ் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சு. இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம படிக்கிறது. ஸோ பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இந்த சென்ஸ் மண்டே பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். படிச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.